வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான அவசரமான விஷயத்தை அலச போறோம். பாகிஸ்தான் ஒரு மாபெரும் நெருக்கடியில சிக்கி உள்ளதா? ஒரு நாட்டோட பொருளாதாரம், பாதுகாப்பு இது ரெண்டையுமே தீர்மானிக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி, அதாவது எரிபொருள், அது திடீர்னு இல்லாம போனா அந்த நாடோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிஜமாவே ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு நாட்டை இயக்கறதுக்கு தேவையான மிக முக்கியமான எரிசக்தி திடீர்னு குறைஞ்சிட்டா என்ன நடக்கும்? அந்த எரிபொருள் பற்றாக்குறை ஒட்டுமொத்த நாட்டையுமே அப்படியே முடக்கிடுமா? போக்குவரத்து, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஏன் நம்மளோட அன்றாட வாழ்க்கை கூட மொத்தமா ஸ்தம்பிச்சு போயிடும் இல்லையா? இது ஏதோ சினிமா கதை கிடையாது. இன்னைக்கு நிஜமாவே உலகத்துல விவாதிக்கப்படுற ஒரு தீவிரமான பிரச்சனை. இங்க தான் அந்த மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. பாகிஸ்தான் கிட்ட இந்தியாவை போல ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசோர்ஸ், அதாவது அவசரகால எண்ணெய் சேமிப்பு கூட இல்லையா? ஒரு மாடர்ன் நாடு எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாம எப்படிங்க இயங்கும்? எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்க ஒவ்வொரு நாட்டுக்கும் கண்டிப்பா ஒரு பிளான் பி வேணும். ஆனா அந்த புவிசார் அரசியல் பேக்கப் இல்லனா என்ன நடக்கும்? இந்த சூழ்நிலையில தான் பாகிஸ்தான் அமைச்சர் ஒரு மிகப்பெரிய உண்மைய பப்ளிக்கா ஒத்துக்கிட்டு இருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட இந்த செய்தியை கொஞ்சம் கவனிங்க. எங்ககிட்ட இந்தியாவை போல ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்ஸ் இல்ல அப்படின்னு எரிபொருள் நெருக்கடி தீவிரமடைகிற இந்த நேரத்துல பாகிஸ்தான் அமைச்சரே வெளிப்படையா ஒத்துக்கிட்டு இருக்காரு. இது ஏதோ ஒரு மீடியாவோட குற்றச்சாட்டு இல்லங்க, அவங்க அரசோட அதிகாரப்பூர்வமான ஒப்புதல். தங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கவசம் இல்ல அப்படிங்கறத அவங்களே ஏத்துக்கிறாங்கன்னா நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஆனா இதுல பிக்கஸ்ட் ஷாக் இன்னும் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் அவ்வளோ முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ், அதாவது எஸ்பிஆர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அது ஒரு நாடு மெயின்டைன் பண்ற அவசர கால எரிபொருள் சேமிப்பு. ஒரு பொருளாதார நெருக்கடி, சப்ளை கட் ஆவறது அல்லது போர், இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலைகளை சமாளிக்க இது ரொம்பவே அவசியம். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் ஒரு நாட்டோட எக்கனாமிக் பேக் போன். நாம எப்படி நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்கோமோ, அதே போல ஒரு நாடே தனக்கான அவசர கால நிதியை எரிபொருளா சேமிச்சு வைக்கிறது தான் இந்த எஸ்பிஆர். இது இல்லாம ஒரு நாடு இயங்குறது நடுக்கடல்ல லைஃப் ஜாக்கெட் இல்லாம நீந்துறதுக்கு சமம். அப்போ எண்ணெய் சேமிப்பு இல்லாதது எவ்வளவு பெரிய ஆபத்து யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஒரு போர் அல்லது மிகப்பெரிய நெருக்கடி வந்தா என்ன ஆகும்? இன்டர்நேஷனல் சப்ளை நின்னு போச்சுன்னா ராணுவ வாகனங்கள் எப்படி ஓடும்? ஆம்புலன்ஸுகள் எப்படி இயங்கும்? சாதாரண மக்களோட நிலைமை என்ன ஆகும்? பல தசாப்தங்களா பிளான் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த பாகிஸ்தான் ஏன் கோட்டை விட்டாங்க? இது ஒரு மிகப்பெரிய பிளானிங் ஃபெயிலியரா? சரி, இந்த விஷயத்துல இந்தியா எப்படி முன்னேறியது தெரியுமா? இந்த இடத்துல தான் இந்தியா மற்றும் பாகிஸ்தானோட எனர்ஜி பிளானிங் எப்படி இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட நீண்டகால திட்டமிடல் மற்றும் ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பல வருஷங்களா பிளான் பண்ணி பல மில்லியன் பேரல் எரிபொருளை சேமிச்சு வைக்கிற பிரம்மாண்டமான அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸை இந்தியா உருவாக்கியிருக்கு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட ஷார்ட் டேர்ம் நெருக்கடி மேலாண்மை. அமைச்சர் சொன்னதை வச்சு பார்த்தா லாங் டேர்ம் பிளானிங்கை விட அன்றாட பிரச்சனைகளை சமாளிக்கிறதே அவங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு. இது அந்த ரீஜனோட பவர் பேலன்ஸ்லயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நாளைக்கு ஒரு திடீர் ஃபியூல் கிரைசிஸ் வந்தா என்னாகும்? இதோட பொருளாதார மற்றும் உலகளாவிய தாக்கங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். இதோட தாக்கம் முக்கியமா 3 இடங்கள்ல எதிரொலிக்கும். ஃபர்ஸ்ட், குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ். உங்ககிட்ட ரிசர்வ் இல்லனா உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை கொஞ்சமா ஏறினா கூட நீங்க அதிக விலை கொடுத்து தான் வாங்கி ஆகணும். இது உங்களோட அந்நிய செலவணியை அப்படியே உறிஞ்சிடும். இதுதான் இம்போர்ட் டிபெண்டன்சியோட உச்சக்கட்ட ஆபத்து. ரெண்டாவது, நேஷனல் செக்யூரிட்டி. அவசர காலத்துல எரிபொருள் இல்லாம ஒரு நாடால எப்படி ராணுவத்தை மெயின்டைன் பண்ண முடியும்? மூணாவது, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. பெட்ரோல் டீசல் விலை ஏறுனா ஆட்டோமேட்டிக்கா போக்குவரத்து செலவு ஏறும். அத்தியாவசிய பொருட்களோட விலை பல மடங்கு கூடும். சுருக்கமா சொல்லணும்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இல்லாத ஒரு நாடு உலக கச்சா எண்ணெய் சந்தையோட தயவுல தான் உயிர் வாழ முடியும். இந்த ஒப்புதல் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. இறுதியா இது ஒரு தேசத்தோட கவசம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தயாராக இருக்கும் நாடுகள் முன்னேறும், தயார் இல்லாதவை நெருக்கடியில சிக்கும். ஒரு நெருக்கடியை சமாளிச்சு மீண்டு வர்றதுக்கும் அதிலேயே முற்றிலுமா சிதஞ்சு போறதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் திட்டமிடல் மட்டும்தான். என்ன சேமிப்பு அப்படிங்கிறது எங்கேயோ மறைச்சு வைக்கப்பட்டிருக்க ஒரு சாதாரண இரும்பு கேங்கு கிடையாதுங்க. அது ஒரு நாட்டின் பாதுகாப்பு கவசம். அந்த கவசம் இல்லாதப்போ ஒரு தேசம் எவ்வளவு பலவீனமாகுது அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்வு நமக்கு தெளிவா உணர்த்துது. நாளையும் இது போன்ற உலகளாவிய மாற்றங்களை எதிர்கொள்ள நம்ம தயாரா இருக்கோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.